இயக்குனர் அட்லி அவர்கள் சங்கர் அவர்களிடம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி பின்னர் படிப்படியாக இயக்குனர் அவதாரமுமே எடுத்தார். இவருடைய முதல் படமான ராஜா ராணி மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் விஜய் சாரை வைத்து இயக்கிய டெரி மெர்சல் பிகில் அப்படின்னு 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றதால அப்படியே பாலிவுட் பக்கம் சென்று விட்டாரு. அங்கு முதல் படமே 1000 கோடிகளுக்கு மேல வசூல். அதுக்கப்புறம் சொல்லவா வேண்டும், டாக் ஆஃப் தி டவுனாக நம்ம அட்லி அவர்கள் மாறிட்டார். இந்திய அளவில் அல்ல, உலக அளவில் இவருக்கு டிமாண்ட் அதிகமுமே ஆச்சு. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தற்போது அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பிரம்மாண்ட தொகையில தயாரிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட இதனுடைய ப்ரோமோ வீடியோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. படத்துடைய காஸ்ட் அண்ட் குரூவுக்கே தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய அளவுல செலவு பண்ணிருக்காங்களா. சோ இந்த படம் மட்டுமல்ல, சன் பிக்சர்ஸ் நம்ம அட்லியுடன் இன்னொரு படத்திலுமே கமிட் ஆகியிருக்காங்களா. அந்த படத்துடைய ஹீரோ யார் அப்படின்ற தேடல தான் நம்ம அட்லி அவர்கள் அதி தீவிரமாக ஒரு சில மாதங்களாக இருந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அந்த படத்திற்கான ஹீரோவை சூஸ் பண்ணிட்டாரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் அட்லி அவர்கள் நம்ம அஜித் சாரை மீட் பண்ணிருக்காரு. பல மாதங்களாகவே வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக பந்தயங்கள்ல கலந்து கொண்ட ஏகே அவர்கள் சமீபத்துல தான் இந்தியா வந்தாரு. சோ அப்போதுதான் அட்லி அவர்கள் அவரை மீட் பண்ணி இந்த படத்துடைய ஸ்டோரிய சொல்லிருக்காரு. கதை ரொம்பவே ஏகேவிற்கு பிடித்து போக நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சம்மதமுமே கொடுத்திருக்காரு. சோ ஆகையால இவங்களுடைய காம்போல ஒரு பக்காவான தரமான படம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.